வெல்கம் பேக் டு நியூ ஃபேங்கல்டு வித் பிரேம். ஃபைனலி நம்ம லாங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ சும்மா ஒரு ரெசிபி 2 ரெசிபியோட ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது இல்லையா? அதனால தான் நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டின்னர் வந்து வீட்லேயே செய்ய போகிறோம். தந்தூரி சிக்கன், பட்டர் சிக்கன் மசாலா, ரோட்டி, ஃபைனலாக வந்துட்டு சில்லு சில்லு குழு குழுன்னு சொன்ன லெமன் சோடா. ஃபஸ்ட்டு ரோட்டிக்கு வந்து கோதுமை மாவு, உப்பு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக சர்க்கரை, தயிர், தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி இன்னொரு 2 நிமிஷம் பிசைஞ்சிட்டு மூடி வச்சுருங்க. மினிமம் 1 hour வந்துட்டு நமக்கு நல்லா வந்து அது ஊறும். அதுக்கப்புறம் தந்தூரி சிக்கன் மசாலாவுக்கு இந்த மாதிரி சிக்கன் லெக் பீஸ் வந்து 3 பீஸ் வாங்கியிருந்தேன். ஏன்னா பட்டர் சிக்கனுக்கும் நம்ம அதே சிக்கன் தான் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா? அதனால் ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு 1 கப் தயிர் ஆட் பண்ணிட்டு அது கூட எல்லா ஸ்பைசஸுமே எடுத்து வச்சுருக்கேன். சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, கியூமின் பவுடர், கொரியாண்டர் பவுடர், லாஸ்ட்டாக வந்துட்டு ஆம்ச்சூர் பவுடர், லெமன், லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் மாதிரி மினிமம் வந்து நமக்கு மேரினேட் ஆகணும். அப்போ தான் அந்த சிக்கன் மசாலா எல்லாமே உள்ளே இறங்கி நமக்கு வந்து அந்த சிக்கன் சாப்பிட்றப்பத்துக்கு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பட்டர் சிக்கன் மசாலாவுக்கு 2 பெரிய வெங்காயம் சும்மா 2க்கு 4 அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே வந்துட்டு லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பட்டை, லவங்கம், இஞ்சி, பூண்டு, அந்த கட் பண்ண வெங்காயம், தக்காளி போட்டுட்டு நல்லா வந்துட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே சைட் பை சைடு வந்துட்டு நம்ம வந்து தந்தூரி சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக வந்து கடலை விட்டுட்டு 2 லெக் பீஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து ரிமைனிங் பீஸை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அது வந்து நம்ம பட்டர் சிக்கன் மசாலாவுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடலாம். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு தந்தூரி சிக்கன் எப்போவுமே ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அந்த ரிமைனிங் மசாலா இன்னும் கொஞ்சம் மேலே ஆட் பண்ணி கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணி குக்காக அந்த மசாலா நல்லா உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அந்த பேஸ்ட்டுமே வந்துட்டு அரைச்சி எடுத்துடலாம். சிக்கனுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. மினிமம் 15 minutes அது குக் ஆனால் தான் சிக்கன் வந்து இந்த மாதிரி நமக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு குக் ஆகிருக்கும். இல்லைனா வந்து சாப்பிட்ற வந்து ரப்பர் மாதிரி இருக்கும். லைட்டாக வந்து லெமன் புழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். அந்த மசாலா நல்லா அரைச்சதுக்கப்புறமா நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது ஹோம்மேட் பட்டர் தான். கண்டிப்பாக பட்டர் எல்லாமே வந்து வெளியே வாங்கவே மாட்டேன். ஸோ கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அந்த அரைச்ச பேஸ்ட்டு, தண்ணி, அகெயின் எல்லா ஸ்பைசஸுமே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, கியூமின் பவுடர், உப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு கலக்கிடுங்க. அவ்வளோதான். அந்த மசாலா வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்துட்டு குக் ஆகணும். இந்த பக்கம் அந்த மசாலாவுக்கு ஆட் பண்ணுற அந்த தந்தூரி சிக்கனை வந்து எடுத்துட்டு நல்லா குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அப்புறமா அந்த பட்டர் சிக்கன் மசாலாவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வேணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து பட்டர் பண்ணுறதுக்கு எப்போவுமே வீட்டில் டெய்லியுமே பாலாடை கலெக்ட் பண்ணி எடுப்போம். ஸோ அந்த பாலாடையில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டிங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து அந்த மசாலா ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா பாயில் ஆகட்டும். அப்புறமா அந்த கட் பண்ண சிக்கனையுமே ஆட் பண்ணி லாஸ்ட்டாக வந்து கசூரி மேத்தி, உப்பு, கொஞ்சமாக வந்து சர்க்கரை 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். சூப்பரான பட்டர் சிக்கன் மசாலா வீட்லேயே நல்லா லைட்டாக ஸ்வீட்டாக நல்லா ஸ்பைஸியாக மேலே இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமு பட்டரும் போட்டு மூடி வச்சுருங்க. சாப்பிட்றப்ப ஓப்பன் பண்ணுறப்ப எப்படி தான் இருக்கும் எல்லாருக்கும் தெரியலையா? ஸோ 1 hour வந்து ரோட்டி பாவு நல்லா வந்துட்டு ஊறிடுச்சு. ஸோ அதை இன்னொரு 5 to 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு லைட்டாக வந்து மாவு போட்டுட்டு லைட்டாக வந்து மட்டும் பிசைங்க. ஒரு பக்கம் வந்து நமக்கு தின்னாக இருக்கணும், ஒரு பக்கம் வந்துட்டு கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். ப்ளஸ் இந்த மாதிரி நீள்வட்டமாக இருக்கணும். நம்ம கடையிலலாம் சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு மேலே தூவிட்டு இன்னொரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா கல்லில் வந்துட்டு போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஸ்லோ ஃப்ளேமில் வந்துட்டு அந்த கல்லில் வந்துட்டு வேகணும். அந்த பபுளாக வந்துடும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தந்தூரி சிக்கன் வேக வைப்போம் தெரியுமா? அதில் வந்து திருப்பி போட்டு இந்த மாதிரி வேக வைங்க லைட்டாக மேலே தூக்கி. ஸோ அப்போ வந்து இன்னொரு சைடுமே வந்து நமக்கு நல்லா வெந்துடும். பட்டரில் வந்துட்டு கொத்தமல்லி வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து தடவி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். சூப்பரான ரோட்டி வந்து வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். அவ்வளோதாங்க. ஃபைனலாக வந்து லெமன் சோடா. இவ்வளோ சாப்பிட்றப்ப லெமன் சோடா எல்லாம் எப்படி ஆஸ் யூஷுவல் லெமன் பொழிஞ்சிட்டு ஒவ்வொரு டம்ளருக்கும் 2 to 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா சோடா வந்து ஆட் பண்ணி எடுத்துருங்க. வேணும்னா வந்துட்டு மின்ட்டு, லெமன் ஸ்லைஸு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்டாக வந்துட்டு நான் ஆட் பண்ணல. ஸோ நம்ம வீட்டில் தானே குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணல. அவ்வளோதான். எல்லாமே நல்லா கலக்கி எல்லாமே டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஃபேமிலியாக உட்காந்து நைட்டு டின்னர் சூப்பராக சாப்பிட்டாச்சு. எல்லாருமே நாங்களே வந்து மாற்றி சர்வ் பண்ணிவிட்டு சூப்பராக டின்னர் வந்து முடிச்சாச்சு. பாப்பாவுக்குமே ரொம்ப பிடிச்சது. அவள் இதெல்லாம் சாப்பிட்றதில்லை. பட் சரி இன்னைக்கு நான் பண்ணேன்னு சொல்லி ட்ரை பண்ணேன்.